அகெயின் எஸ், ஏன்னா ஒரு கேஸ் பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான விஷயம் முன்னாடி நடக்கக்கூடிய கேசஸ்ல எல்லாத்துலேயுமே நடந்திருக்கு. ஓகே, தட் இஸ் ஒரு இதுவாக இருக்கட்டும், அன்அனெசரி கேஸ்லையுமே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் ஆன்லைனில் இருக்கிறத வச்சு அவங்க கூட இருக்கவங்களும் உள்ள குற்றவாளிகள், அவங்க கூட இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எக்ஸப்ட் பண்ணிட முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் கோர்ட்டு வந்துட்டு இந்த ரூமர்ஸோ இல்லை வந்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்கே சம்மந்தப்பட்ட பெட்டிஷனர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, தட் இஸ் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலே தான். நான் இவர் ரெஸ்பாண்டன்ட் விஜயை நோக்கி இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்களா தேவைப்படும் போது ப்ரூஃபும் சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க தரப்புலேருந்து அவங்க சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணப்படும். பொதுவெளியில் இருக்கிறத நீதிமன்றம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இதில் அவங்க அந்த இன்ட்ரிம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு இப்போ உடனடி தீர்வு எட்டப்படும் எதிர்பார்க்கலாமா? இப்போ அதுக்கு எஸ், நான் இப்போ அதை சொன்ன மாதிரி அதான் மெயின் பெட்டிஷன் ஒரு பக்கம், இன்ட்ரீம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது உடனடியாக அதனை நோக்கிய விசாரணை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே அவங்க கேட்ட விஷயம் ரைட் டு ரெசிடென்ஸ், அந்த வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு, கூடவே அந்த இடத்துல ஜீவனாம்சம் இழப்பீடு ரெண்டுமே கேட்டிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அடுத்த ஒரு விஷயமா இதனை நோக்கி நமக்கு வந்து கேஸ் வந்து மூவ் ஆகும். இதில் இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது தாவேகா தரப்பில் அதில் சொல்லும்போது தன்னோட குடும்பத்தை மீறி அவர் அரசியலுக்கு வரதா சொல்லியிருந்தாரு. அப்போது அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அரசியலுக்கு வர்றது ஃபேமிலிக்கு பிடிக்கல, அவங்க மனைவிக்கு பிடிக்கல, அதனால் இப்படி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி, இப்படி விஷயத்த பண்ணுறாங்கன்ற மாதிரி இப்போது அவங்க அந்த ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்க. அது வழக்கை பாதிக்கிறதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள்? அந்த மாதிரி கருத்துக்கள் வைச்சாலும் இங்கே அகெயின், அதாவது இது வந்து கட்சி ரீதியாக பேசினாலும் சரி, இல்லை சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு அலிகேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி என்ன அலிகேஷனாக இருந்தாலும் முழுக்க முழுக்க இது பெட்டிஷனை சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ சங்கீதா அவர்கள் இவ்வளோ அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, எஸ் அவங்க இதுக்கான ப்ரூஃபை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்னா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆக போகுது. ரெண்டுத்துல ஒன்று தான் நடக்க போகுது. ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக ஆகும், இந்த இடத்துல இல்லையா பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகி விஜய் அவர்களுக்கு சாதகமாகும். ஸோ இதனை நோக்கி இதனை சார்ந்து மட்டும்தான் இந்த கேஸ் ட்ராவல் பண்ணுமே தவிர்த்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்ம டிஸ்கஷன் பிளாட்ஃபார்முக்கு வேணால் வச்சுக்கலாம்.